குக் வித் கோமாளில இருந்து மணிமேகலை விலகுனது இப்போ சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த ஷோல கோமாளியா இருந்து இப்போ ஆங்கரா ரொம்ப நல்லாவே எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ஃபன்னா மணிமேகலை கொண்டு போனாங்க. விஜய் பிரியங்கா ஆங்கரிங் அப்போ ரொம்ப குறுக்கிட்டு டாமினேட் பண்றது பிடிக்காம தான் ஷோ விட்டு விலகிட்டேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம்னு மறைமுகமா பிரியங்காவை மணிமேகலை ஃபீமேல் ஆங்கர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பலருமே இவங்க விஜய் பிரியங்காவை தான் சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சு பிரியங்காவை பயங்கரமா திட்டிட்டு வராங்க. விஜய் டிவி ஆர்டிஸ்ட் பலருமே மணிமேகலைக்கு ஆதரவா இப்ப பேசிட்டு வராங்க. பிரியங்கா மணிமேகலையை மட்டும் இல்லாம குக் வித் கோமாளில உள்ள எல்லாரையுமே டாமினேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. புகழ கூட ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க. செஃப் தாமுவை கூட ஜட்ஜுன்னு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம ஜட்மெண்ட்ல தலையிடுவாங்கன்னு பேசிட்டு வராங்க. அதை நிரூபிக்கிற விதமா குக் வித் கோமாளி ஷோவோட ஒரு வீடியோ கிளிப் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. பிரியங்கா அண்ட் இர்ஃபான் ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்கன்னு இந்த ஷோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும். பிரியங்கா ஒரு எபிசோட்ல இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ற விதமா செஃப் தாமு கிட்ட பேசியிருப்பாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னோட தம்பி இர்ஃபானுக்கு மட்டும் அட்வான்டேஜ் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, ஆனா இப்ப மட்டும் இருக்கிற அட்வான்டேஜ் நல்லா இருக்கு, இது என்ன நியாயம்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு செஃப் தாமு போன வீக்ஸ் எல்லாம் ஓல்டு குக்ஸ் வரல, அதனாலதான் பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக்ல குக் வித் கோமாளி இங்க நாங்க வச்சதுதான் சட்டம்னு பதிலடி கொடுத்திருப்பாரு. ஸ்டார்ட் மியூசிக்ல குக் வித் கோமாளி டீம் ஒரு எபிசோட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அப்போ பிரியங்கா ரூல்ஸ்னு நிறைய பேசியிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த எபிசோட்ல செஃப் தாமு பதிலடி கொடுத்திருக்காருன்னு பலருமே இப்ப கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் மணிமேகலை பிரியங்கா மேல அப்செட் ஆகும்போது கூட செஃப் தாமு மணிமேகலையை கூல் பண்ணி சமாதானப்படுத்துவாரு. அந்த வீடியோவும் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படி மணிமேகலை குக் வித் கோமாளியை விட்டு விலகினதுல இருந்து தொடர்ந்து சர்ச்சையா இருக்கு. இன்னுமே விஜய் பிரியங்கா இது தொடர்பா எதுவும் பதிலளிக்கல. கண்டிப்பா இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.